அட கடவுளே, என்ன இது கல்யாண நேரத்துல இப்படி இந்த புள்ள மயங்கி விழுந்துருச்சே. ஐயோ, என்னன்னு தெரியலையே. அட கடவுளே, என்ன இது கல்யாண நேரத்துல பொண்ணு அப்படி மயங்கி விழுந்து கிடக்குது. அதுதான் விட உங்களுக்கு தாலி கட்டுறது முக்கியமா? ஐயோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் நான் வரலன்னு. இந்த பையன் எங்க கேட்டான் வாங்க வாங்கன்னு. இப்ப என்ன இதுன்னு தெரியலையே. அது ஐயோ, இவ எதுக்கு இங்க வந்து நிக்க ஆடுறான்னு தெரியலையே. அட கடவுளே, பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குதே. ஐயோ, என்னது நம்ம மாமியார் ரொம்ப நடிக்குதே. இது இந்த அளவுக்குலாம் நல்ல கிளவி கிடையாதே. அதெல்லாம் சாதா மயக்கம் தான், ஒண்ணும் இல்ல. என்ன சாதா மயக்கம்? புள்ள மயங்கி விழுந்து கிடக்குது பத்தா. என்ன பண்ற நீ? பொண்ணு கைய பிடிச்சு பாக்குறேன். கைய பிடிச்சு பாக்குதா? என் மாமியார் என்ன டாக்டர் படிப்பா படிச்சுட்டு வந்திருக்கு கைய பிடிச்சு பாக்குறதுக்கு? என் புள்ள கையில நீ ஒண்ணு பிடிக்க வேணாம். முதல்ல நவரு நீ முதல்ல. ஆத்தாடியாத்தா, இப்ப எதுக்கு நீ ஆடுற? உன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, தலைவர் கூப்பிட்டதுனால தான் வந்திருக்குது. வர நீ ஆடாத. ஐயோ, நீ என்ன டாக்டர் படிச்சிருக்க? முதல்ல என் புள்ள கைய விடுன்னு சொன்னேன், கைய விடு. ஐயோ, முதல்ல இங்க என்னதான் நடக்குது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆத்தாடி, என்ன தங்கம், புள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறியா? கேரு, கல்யாணம் தானே வச்சிருக்கு, வேற என்ன வச்சிருக்கு? நீ பாட்டியாக போற போல இருக்கே. உன் மருமக முழுகாம இருக்கறா. அப்ப நீ வளகாப்பு தான் போடணும். நீ என்ன கல்யாணம் வச்சிருக்க? இங்க பாரு முனியம்மா, தேவையில்லாத பேச்செல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். அண்ணி, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் அவளுக்கு கல்யாணமே ஆக போகுது. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாண நேரத்துல கல்யாணம் நின்று போய் மணமேடை வரைந்து எவ்வளவோ பிரச்சனை ஆகி போச்சு. மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கம்முன்னு போங்க. இங்க பாரு முனியம்மா, என்னை பத்தி உனக்கு தெரியும். நான் சாதாரண ஆளு கிடையாது. பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னு வையே, உன்னை அம்மிகள்ல வச்சு அப்படி சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சு போடுவேன். ஆத்தாடி, இது என்னப்பா கூத்தா இருக்குது? வாங்கிட்டு எதுக்கு நான் போய் சொல்லணும்? நான் சொல்றது சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த புள்ள முழுகாம தான் இருக்கா. என்னடி, ஏன் இப்படி குரல் வசத்துற? என்ன நீங்க என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கீங்க? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு கல்யாண நேரத்துல இதுக்கு தான் நீங்க அங்க இருந்து ஆடிக்கிட்டு வந்தீங்களா? ஏண்டி, உண்மையை சொல்றது கூட தப்பா? இப்ப எதுக்குடி நீ ஆடிக்கிட்டு வர? நான் டாக்டருக்கு படிக்காம வேணா இருக்கலாம், ஆனா நாடி பிடிச்சா சொல்லிடுவேன் என்ன ஏதுன்னு. இந்த புள்ள மாசமா தான் இருக்கா. ஏண்டி வயிற்றுச்சல் பிடிச்சவளே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னு அந்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு தானே நீ இங்க வந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க? என் புள்ள வாழ்க்கை நின்று போகணும், வாழ்க்கையில கல்யாணமே நடக்கக்கூடாது. அதுக்கு தானே இப்படி அபாண்டமா பொய்ய அள்ளி வீசுற? ஒன்றும் இல்லாத பாப்பா, ராத்திரி போட்டாலும் தாப்பா. காலத்துக்கு இந்த குடும்பத்துக்கு இதே ஒரு பொழப்பு தான். மணமேடை வரைக்கும் வர்றது, அதுக்கப்புறம் நிக்கிறது, இதே ஒரு பொழப்பு. வெங்காயம் தான். என்னக்கா நீங்களே இப்படி பேசினா எப்படி? நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க தான். அபாண்டமா அவங்க தான் வாய்க்கு வந்தபடி அள்ளி வீசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்களே. இம்புட்டு தூரம் வாய்க்கிலேயே வக்கனையா பேசுறாங்கல்ல. புள்ளைய ஒழுங்கா லட்சணமா வளர்க்கணும். ஊரை சுத்த விட்டா அப்புறம் இப்படித்தான் வந்து நிற்கும். வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு அடங்கி தானே ஆகணும். ஊரா முட்டு பிள்ளையா இருந்தா அடிச்சு துவைப்பாங்க, இவங்க வீட்டு பிள்ளைங்கன்னா அப்படியே அமுக்கியில வைப்பாங்க. முழு பூசணிக்காவ சோத்துக்குள்ள அடக்கலாம், புள்ளத்தாச்சிய வீட்டுக்குள்ள அடக்க முடியுமா? ஆனாலும் போனாலும் 10 மாசத்துல குவான்னு வெளியே வந்து கத்தி தானே ஆகணும். இம்புட்டு தூரம் அவ சொல்லி உங்களுக்கு நம்பிக்கலைன்னா ஒரு டாக்டரை கூப்பிடுங்க, வச்சு பாருங்க என்ன ஏதுன்னு தெரிய போகுது. ஆனா என்ன, தலைவர் வீட்டு மருமவ மாசமா இருக்கிறதோட தான் கல்யாணம் நடக்கணும்னு தலைவர் எழுதி இருந்தா யாரு என்னதான் பண்ண முடியும்? டாக்டர், கல்யாண நேரத்துல மணப்பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். தண்ணி தெளிச்சு பாத்துருக்கலாம்ல. அதுவும் இல்லாம கல்யாண நேரத்துல காலையில சாப்பிடாம இருந்திருப்பாங்க, அதனால வெறும் வயித்தோட இருந்தனால கூட மயங்கி விழுந்திருக்கலாம். இல்ல டாக்டர், இங்க என்னென்னமோ பேசுறாங்க, அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நீங்களே வந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். அதுவும் இல்லாம ஊருக்காரவங்க எல்லாரும் இருக்காங்க, 4 பட்டி ஊருக்காரவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சரி இருங்க, நான் பாக்குறேன். எந்த ரூம்ல இருக்காங்க? சார் வாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து. ஐயோ, என்ன நீங்க போய் இப்படி பேசுறீங்க? நானே நொந்து போயிருக்கேன் அந்த அம்மா சொன்ன வார்த்தையில. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அழகோட தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது.
அந்த அம்மா அவங்களுக்கும் ஏற்கனவே விரோதி, அவங்கள கெடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேற பெரிய குடும்பமா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருந்துக்கிட்டு இவ எப்படி பெரிய குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணி போய் வாழ்றதுன்னு சொல்லி அந்த அம்மாவே ஏதாவது அடிச்சு விட்டுருக்கோம். மற்றபடி வேற எந்த காரணமும் இருந்திருக்காது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆமாய்யா, அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த குடும்பம்னா ஆகாது. இதுல வேற இப்படி ஜாம்னு கல்யாணம் பண்றதுலயே வயிற்றுச்சலா இருந்திருக்கும். அதனால கூட துரையோட அம்மா அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அவன் இருந்ததுனாலதான் நான் எதுவும் சொல்லல. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த கெட்ட எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அதனால இப்படி பண்ணியிருக்கோம். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போய் இப்பதான் ஒரு கல்யாணம் கூடி வந்துச்சு. அதை கெடுக்கணும்னு அந்த அம்மா இந்த வேலை பார்த்துருக்கு பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே ஒன்றும் புரியல. டாக்டர் போயிருக்காருல்ல, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லட்டும். ஷோ ஆண்டவனே, அம்பிட்டு செலவு பண்ணி மொத்த ஊருக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லாத்தையும் அழைச்சு. இங்க பாருங்க, அதெல்லாம் நீ எதை பத்தி வருத்தப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம், அப்படிலாம் விட்டுற மாட்டோம், சரியா? இல்ல, ஒருவேளை அந்த பொண்ணு மாசமாத்தான் இருக்கேன்னு வந்தா என்ன பண்றது? ஐயோ, ஊருக்காரவங்க முன்னாடி நான் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? அதுவும் சரிதான். அந்த பொண்ணு மாசமா இருந்தாலும் எப்படி அது என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருங்க, டாக்டர் போயிருக்காருல, என்ன ஏதுன்னு பாப்போம். ஏண்டா ஏண்டா ஏண்டா, நீ சோறு தானே சாப்பிட்ற, இல்லை சோத்தோட லத்திய இருந்தீங்கிறியா? அந்த குடும்பம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது உன் மரமட்டைக்கு ஏறிச்சாடா, கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன், இல்லைன்னா படுகொலியில விழுவேன்னு சொல்லி என் உயிரை எடுத்து இன்னைக்கு அத்தனை சாதி சனம் இருக்க மத்தியில நம்ம ஊர்ல எவனுமே பண்ணாத அளவுக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அம்புட்டி வித்து உனக்காக எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மான மரியாதை வாங்கிட்டால அந்த படுபாவி. வேணான்னு சொன்னேன். ஆமா, இப்போ இந்த வீடு விளங்காதுன்ற மாதிரி அந்த ஆம முஞ்சிக்காரி பூரா வேலை எதுவுமே விளங்குறது இல்ல. கல்யாணம் என் மான மரியாதையை வாங்கிட்டீங்கடா எல்லாரும் சேர்ந்து. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காதுமா. என்ன இருக்காது? அதான் அத்தனை பேர் கூடி இருக்கு சபையில. அந்த கிழவிதான் கைய பிடிச்சி சொல்றாளே உண்மையா அவ மாசமா இருக்கான்னு. தங்கம், நீ இப்ப எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? கோவப்படாத முதல்ல. எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? அத்தனை பேர் வந்திருக்காங்கம்மா, அவ்வளோ பெரிய மனுஷங்களாம் வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் இனி வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்கம்மா எல்லாரும் சேர்ந்து. அவ வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான் கட்டுவேன் ஆட்டம் கட்டு நானேவேன். இங்க பாரு, அந்த அம்மாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சரியா? அதுவும் இல்லாமல் அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால் பையனுக்கு, நம்ம வீட்டு பையனுக்கு இப்படி ஒரு சம்மந்தம், அவங்க வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்மந்தமா அப்படின்ற ஒரு வயிற்றுச்சல் அந்த அம்மா பொய் சொல்லியிருக்கு, சரியா? அதான் டாக்டர் வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு பார்க்குறாங்கல்ல, பார்த்துட்டு சொல்லுவாங்க. நீ கோவப்படாத. கெப்பரு, நான் அப்பயே பொண்ணு பார்த்துருக்கேன், 100 சவரன் போட்டு பொண்ணு இருக்குது. சொன்னா இல்லையா? அந்த பிள்ளைய கட்டி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு வாழை மூடிக்கிட்டு கட்டியிருந்தேன்னு இன்னைக்கு எங்கள் மான மரியாதை போயிருக்காது இல்லை? உங்கள் அப்பன் தலைவர் பதவிக்கு மட்டும் ஏதாவது ஒரு கலங்க வந்துச்சுன்னு வையே, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன் உன்னையெல்லாம். இப்போ நீ கத்தாதன்னு சொன்னேன். எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். இதே என்னால சத்தியமா பொறுத்துக்க முடியாது. புள்ளன்னு செல்லம் கொடுத்ததுக்கு எப்படி வந்து விற்கிது பாரு. பாரு, என் மான மரியாதை மட்டும் போனுச்சு. மோனே, நான் பாரு என்ன பண்றேன்னு பாரு. கோவப்படாம அமைதியே இருன்னு சொன்னேன். சும்மா எதுக்கு அவனை கத்திக்கிட்டு கிடக்குற? எதுக்கு இப்ப நீ கத்துறன்னு எனக்கு தெரியல. கம்முனு இரு. பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அங்கங்க நின்னுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமா சொல்றீங்களா இல்ல பொய்ய சொல்றீங்களா? அடியே, நான் எதுக்கடி போய் சொல்லணும்? நான் சொல்றதெல்லாம் சத்தியம். எந்த கோயிலுக்கு வந்தாலும் சத்தியம் பண்ணுவேன், எந்த கொலாயடிக்கு கூப்பிட்டாலும் சத்தியம் பண்ணுவேன். இப்படி போய் சொல்லி ஊரை ஏமாத்த மாட்டேன்டி. அத்தை, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீங்க சொன்னது மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அம்புட்டு ஊரு சாதி சனமே இருக்கு, உங்களை உண்டுலன்னு ஆக்கி போடுவாங்க. மடியில கனம் இருக்கவன் தாண்டி நெஞ்சில பயம் இருக்கணும். எனக்கு எந்த பயமும் கிடையாது, எவனுக்கும் பயப்படுற அவசியம் கிடையாது. அவ வாரந்தோறும் காலையிலும் மாலையிலுமே வாந்தி எடுத்துக்கிட்டே கிடந்தா. நானே ஒரு நாள் பார்த்தேன், தெரியுமா? ஏதோ சாப்பிட்டது சேராம உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. உடம்பு சரியில்லைன்னா சும்மா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஏன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா நல்லாவாதா? சொல்லுங்க பாப்போம். அதுவும் இல்லாம மசக்கையா இருக்க பிள்ளைகளுக்கு தான் வெங்காயம் அதை இதுன்னு எண்ணெயில போட்டு தாளிக்கும் போது கொமட்டிக்கிட்டு வரும். இவ நல்லா இருக்கா தானே, இவ குத்துக்கலாட்டா இருக்கா தானே, அவளுக்கு எதுக்கு கொமட்டிக்கிட்டு வருது? ஏன் மருமவ வீட்டுக்கு வந்து சொன்னா நான் என்ன பொய்யா சொல்றேன்?
இவளுகளோட அதிகாரமெல்லாம் அடுத்தவ பிள்ளைகிட்ட தான் காட்டுவாங்க. எப்படியோ எந்த சாமி புண்ணியமோ என் புள்ள இன்னைக்கு வரல, வந்திருந்தா ஐயோ இதுக்கு என் புள்ள தான் காரணம்னு சொல்லி தூத்தி விட்டு இன்னைக்கு அடிச்சு துவைச்சிருப்பாளுங்க. சாமி சாமி சாமி, இவளுகளோட அதிகாரம் எல்லாம் அடுத்த வீட்டு பிள்ளைகிட்ட தான். இவளுக பிள்ளைகள்கிட்ட இவளுக பம்மாத்து பருப்பெல்லாம் வேகாது. ஐயோ சாமி, அப்படியே இங்கே தெரியவும் அங்கே தெரியவும். அதெல்லாம் கிடக்கட்டும். இப்ப இந்த குழந்தைக்கு அப்பா யாரா இருக்கும்? அண்ணே அப்படியே இருக்காதுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இப்போ இவங்க கல்யாண பேச்சு எடுத்து 1 மாசம் தான் ஆகுது. இந்த புள்ள இப்படி மாசமா இருக்கு, வாந்தி எடுக்குது. அதான் எப்படின்னு கேக்குறேன். ஏற்கனவே அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்துல அந்த ஆன்மம் பையன் கடத்திக்கிட்டு போனானே, அப்ப எதுவும் ஆயிருக்குமா இல்ல இப்ப எதுவுமா? ஒன்னும் புரியலையே, அதான் கேட்டேன். யோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவதான் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தலைவரோட பையன் கூட தானே ஊரை சுத்திக்கிட்டே கிடந்தா. 2 பேரும் இங்கிட்டு போவாங்க அங்கிட்டு போவாங்க, அதை வாங்கி திங்கவும் இதை வாங்கி திங்கவும். ஐயோ ஆள் இல்லாத நேரத்துல பிரியாணி வண்டி கட்டிக்கிட்டு போவோம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்ல, வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க தெரியுமா? அச்சச்சச்சச்சச்ச, இந்த அளவுக்கா நடந்திருக்கு? நம்மளாம் இந்த ஊர்ல தானே இருந்திருக்கோம், நமக்கு ஒண்ணும் தெரியலையே. அதெல்லாம் நம்ம வீட்டு விஷயம், நம்ம வீட்டு பிள்ளைங்க விஷயம்னா கடுகு மாதிரி இருந்தாலும் ஊதி ஊதி பலூனு கணக்கா ஊத வச்சிருவாங்க. அவங்க வீட்டு விஷயம், அதுவும் பணக்கார வீட்டு விஷயம், ஊர் தலைவர் வீட்டு புள்ளணும் போது அதை அப்படியே கமுக்கமா மூடி மறைக்கத்தானே பாப்பாங்க. அந்த மாதிரி தான் மூடி மறைச்சிருக்காங்க. ஊர் தலைவர் இவரு. நல்லா இருக்கு போங்க. இவங்களோட இதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க கிட்டத்தான். நம்ம வீட்டுல இந்த மாதிரி பிள்ளைங்க பண்ணிருந்துச்சு, பிள்ளைய ஒதுக்கி வைக்கணும் வாங்கிய, மொட்டையடின்னு வாங்கிய, கரும்புளி செம்புளி குத்தி கழுத மேல ஏத்தி விடுன்னு வாங்கிய. இப்போ இவங்க வீட்டு பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்கானே, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவாராமா தலைவரு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கய்யா, கமுக்கமா 4 செவத்துக்குள்ள மூடி மறைச்சு போடுவாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்களா, ஊர் தலைவர் வீட்டு கல்யாணம்னு ஊரையே கூப்பிட்டு எல்லாத்துக்கும் விருந்து வச்சு இம்புட்டு செலவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன பணம்? நம்ம பணம். அதான் சொல்லுவாங்கல்ல, பாதியில வந்தா பாதியில போவோம், உழைக்காத பணம் உடம்புல ஒட்டாதுன்னு. அதுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா இந்த பணம் நிற்கும், இப்படி ஊரடிச்சு உலையில போட்டா இப்படித்தான் வந்து நிற்கும். ஐயோ என்ன இவங்கள அப்படி பேசுறாங்க? ஐயோ இந்த உமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே. பக்குன்னு இருக்குது. தப்பு தண்டா எதுவும் நடந்திருக்குமா? ஐயோ ஆண்டவனே, இவங்களை பேசும்போதே எனக்கு பயமா இருக்குது. பாவம் ராணியும் அழகும் இந்த குடும்பத்துக்காக அம்புட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பித்து நடுத்தெருவுக்கு வந்து அம்புட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனைனா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையே ஆண்டவனே. இங்க வாங்கய்யா, நான் பெத்தவயிறு 10 எரிஞ்சு சொன்னேன். என் புள்ள என் மான மரியாதையை வாங்கினவங்க குடும்பம் நல்லாவே இருக்காதுன்னு. அதுதான் என் சாபம் பழிச்சு போச்சு. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு கன்றாவையும் புரிய மாட்டேங்குது. ஆம்பளையா நான் எதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கேன்னு தெரியல. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு உழைச்சு போறதுக்கும் காசை கொடுக்கறதுக்கும் தான் நானு. மத்தபடி இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்றதே கிடையாது. இவ்வளவு தூரம் நடக்குது. என் மான மரியாதையே போச்சு. இந்த ஊர்ல அழகு என் அப்பை சம்பாதிச்சு வச்ச மான மரியாதை மொத்தத்தையும் குளித்தோண்டி புதைச்சிட்டீங்களா எல்லாரும்? என்ன நீ அவன் பாட்டுக்கு பேசுறான் வைக்கிறான், நீங்க வாயே திறக்காம இருந்தா என்ன அர்த்தம்? ஏம்மா உனக்கு எதுவும் தெரியுமாம்மா? எதுனாலும் சொல்லுமா. அண்ணி நீங்க வேற கம்முன்னு இருங்க அண்ணி. என் மாமியார் என்ன டாக்டர் படிப்பை படிச்சுட்டு வந்துச்சு, அது ஒரு லூசு கிளவி. அதுக்கு பகல்லே பன்னிக்குட்டி தெரியாது, ராத்திரி என்ன எரும மாடா தெரிய போகுது. மயங்கி விழுந்துச்சா, இது கையை பிடிச்சி பார்த்துச்சா மாசமா இருக்குன்னு சொல்றாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. நல்ல காலத்துல என் மாமியார் வாயில நல்ல வார்த்தை தான் வரும். இன்னைக்கு மட்டுமா என்ன நல்ல வார்த்தை வராம என்ன வார்த்தை வரும்? என் மாமியார் என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு ஆளுக்கு முன்னாடி பைய தூக்கிட்டு கிளம்பும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். அதை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும். நான் தான் இந்த மனுஷன் சொன்னாரு, இப்பயாவது எங்க அம்மா குடும்பத்தோட ஒன்று சேரணும்னு நினைக்குது, எல்லாரும் ஒன்னா போவோம். இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி பிரச்சனையில தான் குடும்பம் பிரிஞ்சுது. இந்த நல்ல விஷயத்துலயாவது குடும்பம் இணையணும்னு தான் அதை கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்ததுக்கு அதனால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிருச்சு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, நீங்க எதுக்குமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. நம்ம உமாவை பத்தி நமக்கு தெரியாதா? என் மாமியார் கலவி எதையாவது களைச்சி விடணும்னு எதையோ ஒன்று அடிச்சு விட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் போய் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காம கம்முனு இருங்க.
அது என்னமோ டாக்டர் படித்த படிப்பு மாதிரி. ஏன் இப்போ கையை பிடிச்சி பார்த்த கிழவிக்கு நானும் தான் மாசமாக இருக்கும்போது மயங்கி விழுந்தேன், ஏன் என் கையை பிடிச்சி பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லியிருக்கலாம்ல? அதெல்லாம் எதுக்கு சொல்லலை? அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது பாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் கல்யாண நேரத்தில் மணமடையில் வச்சு ஒரு பொண்ணை வாழ்க்கை எப்படி பண்ணுதே, அதெல்லாம் பாருங்க. வீட்டுக்கு போய் 4 போடு போடுறேன். நான் போடுறனோ இல்லையோ, அந்த மனுஷன் கொலை வெறியில தான் இருக்காரு. என்ன நடக்கும்னு தான் தெரியல. ஏன் சம்மந்தி, இம்புட்டு தூரம் நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு கிடக்குறோம், ஆளுக்கு புலம்பிக்கிட்டு கிடக்குறோம், என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அது எப்படிமா சொல்லுவாங்க? இவங்களுடைய கௌரவம் எல்லாமே அடுத்த பிள்ளைங்க தான். ஆனா இவங்க பிள்ளைய வலுவட்டையா விடுவாங்க. அடியாத மாடு படியாதுன்னு சொன்னாங்க, அடிச்சு வளர்க்கணும் பிள்ளைய, இல்லைன்னா மான மரியாதை கெடுத்து விடுன்னு சொன்னாங்க. ஏன் நாங்கள்லாம் எங்க பிள்ளைய அடிச்சு வளர்க்குறோம், ஏன் நீங்க அடிச்சு வளர்த்துருக்கலாம்ல? இன்னைக்கு இங்க வந்து நின்று இருக்காதுல்ல. யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல என்ன ஏதுன்னு பாப்போம், அப்புறம் பேசலாம். ஏங்க உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் நேற்று காலையில் குளிக்கும்போது பாத்ரூமில் சரியான சண்டை நடந்துச்சு. உமாவுக்கும் இவங்களுக்கும். நான் என்னடா இதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாங்க, அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்தோடனையும் ஒன்றும் தெரியாத மாதிரி 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவள் வாந்தி எடுத்துக்கிட்டு கிடந்தா, மயக்கம் வந்துக்கிட்டு இருந்தா. அன்றைக்கி நீங்களும் தானே ஆஸ்பத்திரிக்கு போனீங்க. அன்றைக்கி என்ன சொன்னீங்க? நாங்களும் டாக்டராக இல்லை, அந்த நர்ஸு பிள்ளை தான் பார்த்து சொன்னுச்சு. அம்மாவும் பிள்ளையும் தான் உள்ளே போனாங்க வந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு வாயே திறக்கல, 2 பேரும் பேரஞ்ச மாதிரி வந்துட்டாங்க. இவங்களை நம்பி எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க தானே? நீங்கள் சொன்னீங்க தானே? இதுலேருந்தே தெரியலையா கூட்டு களவாணி தான் 2 பேரும்னு? ஷோ ஆண்டவனே. ஏமா எதுனாலும் சொல்லுமா, முதல்ல வாயை திறந்து. பிள்ளைய வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன கண்டாவின்னு தெரியல. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது நீ. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இருக்கு, சரியா? அங்க பார்த்தேன் உங்க தங்கச்சியை, இங்க பார்த்தேன் உங்க தங்கச்சிய. எல்லாரும் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கேவலம் அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இதுதான் தங்கச்சி வளர்க்குற லட்சணமானு கேட்கறானுங்க, மூஞ்சில காரி துப்புற மாதிரி. எல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியலப்போ. எல்லாரும் இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், வாயில என்ன கொழுக்கட்டையா இருக்கு, சொல்லுமா. அது எம்மாடி அம்மா, அப்படியே அமுக்குனி மாதிரி ஆத்தாலும் அவளும் மறைச்சு போடுவாங்க. ஏங்க இதுவே நம்ம பிள்ளை இப்படி பண்ணியிருந்தான்னு வைங்க, அடிச்சு அவளை மிதிச்சு அவளை ஏதாவது பண்ணுவாங்க. இப்போ பணக்கார வீட்டில் சம்மந்தம் பண்ணவும் அவங்களுக்கு ரொம்ப பெருமை அதிகங்க. அதனால நம்ம மாதிரி ஆளுங்ககிட்டலாம் சொல்ல மாட்டாங்க. அக்கா என்னக்கா, அத்தை நீ எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்ட, நீயே இப்படி பேசினா அவங்க எப்படிக்கா? எப்படின்னா வயிற்றுச்சலா இருக்குமா, வயிற்றுச்சலா இருக்குது. எல்லாத்தையும் விற்று அவளுக்காக கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறோமே, எப்படி இருக்கணும்? அன்னைக்கு கூட வேண்டாம் அந்த கல்யாணம், அண்ணனால முடியாதுன்னு சொன்னப்போ கூட நான் கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டு போகிறான். அப்படி இருந்தவ எப்படி இருந்து கல்யாணம் பண்ணணும், எப்படி இருந்து கல்யாணம் பண்ணணும்? இப்படி அந்த லட்சணமா? இது சொல்லு பார்ப்போம். இதுவே இந்த அமுதா ஓடி போனப்ப என்ன ஆட்டம் கட்டுனாங்க. ஐயோ இனிமே அவ என் புள்ளையே கிடையாது, அவள் தலை முழுகணும், அவள் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்கடா, அவன் தூக்கி போட்டு மிதிக்கணும், என்னென்ன பண்ணுனாங்க. அவகிட்ட பேசக்கூட வைக்கக்கூடாது நாங்க. ஏன் எதுக்கு? அவன் ஏழை, அவன் பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தானே. இன்னைக்கு இவன் பணக்காரனோனே என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், ஆனால் நாங்கள் எதையும் கேட்கக்கூடாது, பொத்திக்கிட்டு இருக்கணும். இங்கே வார்த்தையை விடாத கம்மனிரு, மாப்பிள்ளை இருக்காரு. இருந்தா என்னம்மா, எனக்கு என்ன பயம், உண்மையை தானே பேசுகிறேன். மாப்பிள்ளை இருக்காருமா, நீ எதுவும் பேசாத, மாப்பிள்ளை அப்புறம் உன் பக்கம் திரும்பிக்குவாரு, அப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன்னைய பேசிடுவாங்க, சரியா? கம்மனிரு. இந்த டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர், என்னங்க டாக்டர்? சாரி, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். சார் உண்மையை சொல்லுங்க சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம் சார், நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடாதீங்க. ஆமா டாக்டர், இங்க எல்லா பக்கத்துல இருந்து பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, என் மான மரியாதையே போயிடும். சார் நீங்க சொன்னதை தான் நான் சொன்னேன், உண்மையாவே அவங்க ப்ரெக்னெண்டா தான் இருக்காங்க. என்னடா இது இப்படி சொல்றாங்க, முதல்ல போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். இந்த அமைதியா இரு, மாப்பிள்ளை வராரு. என்னங்க என்ன ஆச்சு, என்ன ஆச்சு சொல்லுங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு மாசமா தான் இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என் மான மரியாதை எல்லாம் போச்சு. ஐயோ ஆண்டவனே, என்னங்க என்னங்க இது? அப்பயே வேண்டான்னு சொன்னேனே கேட்டேன்னா இந்த பையன், நம்ம மான மரியாதையே போயிடுச்சுங்க.
அழாத, கம்மனி இரு. இப்படிங்க அழாம இருக்க முடியும்? இப்படி ஒரு கேவலத்தை நான் எங்கன்னு போய் சொல்ல முடியும்? பிள்ளைங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றும் நல்லது சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். எங்கே வந்து நிற்கிது? ஐயோ, அத்தனை பேர் முன்னாடி மான மரியாதையே போயிருக்குமேங்க. கேரு, முதல்ல அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது நீ என்னத்தை இப்படி போட்டு உழப்பிக்கிட்டு இருக்க? ஆமால, ஆமாம். அந்த அந்த குழந்தைக்கு அப்பா, அந்த குழந்தைக்கு அப்பா. அடே அடே தம்பி, இதை மட்டும் சொல்ற. அந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்லைல்ல? அந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லைல்ல? உங்க அப்பாவோட தலைவர் பதவி போயிருண்டா. ஊர்ல எல்லாத்துக்கும் நியாயம் சொல்ற மனுஷன்டா. நீ சொல்ற வார்த்தையில தாண்டா எல்லாமே இருக்கு. இல்லைன்னு வையே, உங்க அப்பா மான மரியாதை எல்லாம் போயிடும்டா. இனிமே ஊருக்காரவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. சொல்ற தம்பி, சொல்லு. அந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்லைல்ல? அப்பா நீ இல்லைல்லடா? சொல்லுடா. தூரம் உங்க அம்மா கேட்கறால, சொல்லுடா. அது அந்த குழந்தைக்கு அப்பா. சொல்லுடா. தப்பு தாண்டா எது நடந்துச்சா? சொல்லு. ஆமாம்மா, அன்னைக்கு ஒரு நாள் தோட்டத்தில் அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாவா இருக்கும்மா.